என் பேர் அசி. இது என் கதை. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். என்னோட அடையாளம் என் பேரு, என் மூச்சு எல்லாமே அந்த நம்பர் 1 அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில தான் அடங்கியிருந்துச்சு. நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துல இந்த ஊர்லயே நான் தான் எப்போதுமே முதல் மாணவி. இது வெறும் பெருமைக்காக நான் வாங்கின இடம் இல்ல, என் வாழ்க்கையோட அஸ்திவாரம். எங்க குடும்பம் ஒரு நடுத்தர வர்க்கம். எங்க வீட்ல எப்பவுமே என் அண்ணன் மேலதான் அப்பாவுக்கு பாசம் அதிகம். அவன் என்ன செஞ்சாலும் கொண்டாடுவாங்க. அவன் சுமாராக படிச்சாலும் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் எவ்ளோ பெரிய மார்க் வாங்கினாலும், 100க்கு 100 வாங்கினாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம் அசின்னு தான் அப்பா சொல்லுவாரு. என் திறமைய, என் உழைப்ப அவங்க முழுசா ஏத்துக்கிட்டதே இல்ல. அந்த நிராகரிப்பு தான் எனக்குள்ள ஒரு பெரிய நெருப்ப உருவாக்குச்சு. நான் யாருன்னு இந்த உலகத்துக்கும், குறிப்பா என் அப்பாவுக்கும் நிரூபிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணேன். எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. வெளிநாட்டுல, குறிப்பா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்துல படிக்கணும். அத பத்தி அப்பா கிட்ட சொன்னப்போ, நம்ம நிலைமைக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது அசி, அவ்ளோ செலவு பண்ண முடியாது, இங்கேயே ஏதாவது ஒரு சாதாரண காலேஜ்ல படின்னு ஒரே வார்த்தையில என் கனவை உடைச்சிட்டாரு. ஆனா நான் விடல. நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கி 100% ஸ்காலர்ஷிப்ல சிங்கப்பூர் போவேன். என் சொந்த உழைப்புல நான் முன்னுக்கு வருவேன்னு எனக்கு நானே சத்தியம் பண்ணிக்கிட்டேன். அன்னையிலிருந்து என் உலகத்துல 2 விஷயங்கள் தான். ஒன்னு என் புத்தகங்கள், இன்னொன்னு என் சிங்கப்பூர் கனவு. தூக்கம், சாப்பாடு, நண்பர்கள், கேளிக்கைன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு தபஸ்வி மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். எல்லாமே சரியாதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு புயல் மாதிரி அவன் என் வாழ்க்கைக்குள்ள வர்ற வரைக்கும். அவன் பேரு டெக்ஸ். டெக்ஸ் என் கிளாஸ்மேட். பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். பெரிய பணக்கார வீட்டு பையன். அதுக்கேத்த மாதிரி செம அறிவாளி. கிளாஸ்ல எனக்கு இருந்த ஒரே போட்டியாளர் அவன்தான். தினமும் அவனுக்கும் எனக்கும் தான் மார்க் வாங்குறதுல ஒரு பனி போரே நடக்கும். அவன் எப்படியாவது என்ன முந்தி இடத்துக்கு வரணும்னு வெறித்தனமா நினைப்பான். ஆனா நான் அவனை நெருங்கவே விடமாட்டேன். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு சயின்ஸ் கிளாஸ். டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்க. திடீர்னு கிராவிட்டி பத்தி ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டாங்க. கிளாஸ்ல யாருக்கும் பதில் தெரியல. டெக்ஸ் உடனே எந்திரிச்சு ரொம்ப மிடுக்கா தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற கர்வத்தோட ஒரு பதில சொன்னான். எல்லாரும் அவனை பார்த்தாங்க. ஆனா நான் அமைதியா எந்திரிச்சு அவன் சொன்ன பதில்ல இருந்த சின்ன பிழைய திருத்தி இன்னும் துல்லியமா, அறிவியல் பூர்வமா சரியான பதில சொன்னேன். டீச்சர் ஆச்சரியப்பட்டு போய் எனக்கு பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. கிளாஸ்ல இருந்த எல்லாரும் எனக்காக கை தட்டினாங்க. அந்த நிமிஷம் நான் டெக்ஸ் முகத்தை பார்த்தேன். அவனுக்கு அவ்ளோ கோவம், அவமானம். அவன் ஈகோ அங்க கிளாஸ் முன்னாடி சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. இன்னொரு நாள் மேக்ஸ் கிளாஸ். டீச்சர் போர்ட்ல ஒரு பெரிய சிக்கலான சமன்பாட்டை எழுதி போட்டு அதை தீர்க்க கிளாஸ்ல இருந்து 2 பேரை கூப்பிட்டாங்க. வழக்கம் போல நானும் டெக்ஸும் தான் போனோம். போர்டோட ஒரு பக்கத்துல அவனும், இன்னொரு பக்கத்துல நானும் கணக்கு போட ஆரம்பிச்சோம். அவன் கொஞ்சம் தடுமாறினான். ஒவ்வொரு ஸ்டெப்பா யோசிச்சு யோசிச்சு போட்டான். ஆனா என் விரல்கள் சாக் பீஸை வச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல பறந்துச்சு. அவன் பாதி கணக்கு போடுறதுக்குள்ள நான் முழுசா போட்டு முடிச்சுட்டு சாக் பீஸை கீழே வச்சேன். டீச்சர் என் கணக்கு பார்த்துட்டு எக்ஸலண்ட் அசி, பெர்ஃபெக்ட்னு சொன்னாங்க. அன்னைக்கும் அவனுக்கு அவ்ளோ பெரிய அவமானம். எனக்கு அப்ப புரியல. ஒரு ஆம்பளை பையனோட ஈகோவை, அதுவும் அவன் நண்பர்கள் முன்னாடியே உடைச்சா அது எவ்ளோ பெரிய ஆபத்துல முடியும்னு எனக்கு தெரியல. ஆமா, டெக்ஸுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா. அவளும் எங்க கிளாஸ் தான். அவளுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. டெக்ஸ் தொடர்ச்சியா என்கிட்ட தோத்து போறத பார்த்து அவனுக்கும் அவளுக்கே சண்டை வர ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ஸ்கூல் கேன்டீன்ல வச்சு அவங்க கேங் என்ன பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த கேவலமான விஷயம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிய வந்துச்சு. டெக்ஸ் ரொம்ப அப்செட்டா இருந்திருக்கான். அந்த அசியை எப்படியாவது தோற்கடிக்கணும்டான். அவளை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. அவளை வீழ்த்தவே முடியாதான்னு அவன் நண்பர்கள் கிட்ட புலம்பியிருக்கான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த விஷமத்தனமான ஐடியாவை கொடுத்திருக்கா. டே டெக்ஸ், அவளை படிப்புல ஒன்னால ஜெயிக்க முடியாது. ஆனா அவளை வேற வழியில ஜெயிக்கலாம். அவ எப்பவும் புக்கும் கையுமா இருக்கா. அவளுக்கு லவ் ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாது. நீ போய் அவளை கரெக்ட் பண்ணு. அவளை லவ் பண்ற மாதிரி நடி. அவ மனச மாத்து. அவ உன் வலையில விழுந்துட்டா அவ கவனம் செதறிடும். அப்புறம் படிப்புல கோட்டை விட்டுருவா. நீ ஈஸியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடலான்னு அவ சொல்லிருக்கா. டெக்ஸுக்கும் அந்த ஐடியா பிடிச்சு போச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய, அவளோட கனவை, அவளோட தூய்மையான உணர்வுகளை வச்சு விளையாட போறோங்கிற எந்த குற்ற உணர்ச்சியும் அவனுக்கு இல்ல. அவன் கண்ணுக்கு அந்த முதல் ரேங்க் மட்டும்தான் தெரிஞ்சுது. அதுக்காக எவ்ளோ கீழ்த்தரமா வேணாலும் இறங்கலான்னு அவன் முடிவெடுத்தான். அடுத்த நாள்ல இருந்து அவன் திட்டம் ஆரம்பமாச்சு. கிளாஸ்ல எனக்கு பின்னாடி உட்கார்றது, நான் படிக்கும்போது என்னையே சைட் அடிக்கிறதுன்னு அவன் மாற ஆரம்பிச்சான். ஆரம்பத்துல நான் அதை பெருசா கண்டுக்கல. என் முழு கவனமும் படிப்புல தான் இருந்துச்சு. ஆனா ஸ்கூல்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்துச்சு. டீச்சர் எல்லாரையும் ஜோடி ஜோடியா பிரிச்சு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னாங்க. எனக்கு யாரோட சேர இஷ்டம் இல்ல. நான் பொறுப்பான பொண்ணு.
மத்தவங்க சரியா பண்ணலனா என் மார்க் போயிடும்னு எனக்கு பயம். அதனால நான் டீச்சர் கிட்ட, மேடம் நான் தனியாவே பண்றேன்னு மேடம் கிட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஆனா திடீர்னு டெக்ஸ்ட் எந்திரிச்சு, மேடம் அசி தனியா கஷ்டப்பட வேணாம், நானும் அவளும் சேர்ந்து ஒரே ப்ராஜெக்டா பண்றோம்னு சொன்னான். எனக்கு ஷாக். என் ஜென்ம எதிரி எப்படி என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவான்? நான் எவ்வளவோ மறுத்தும் டீச்சர் ஒத்துக்கல. நீங்க 2 பேரும் தான் கிளாஸ்ல டாப் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க சேர்ந்து பண்ணா ப்ராஜெக்ட் சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம நான் அவன் கூட சேர வேண்டியதா போச்சு. அதுதான் நான் செஞ்ச முதல் தப்பு. அன்னையில இருந்து நாங்க தினமும் ஸ்கூல் முடிஞ்சதும் லைப்ரரியில உட்காந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆரம்பத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடுகடுன்னு தான் பேசுனேன். ஆனா அவர் ரொம்ப சாஃப்டா மாறினான். நான் நோட்ஸ் எடுக்கும்போது எனக்காக ஜூஸ் வாங்கிட்டு வருவான். நான் டயர்டா இருக்கும்போது ஜோக் சொல்லி சிரிக்க வைப்பான். ஒரு நாள் லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாகி புக் மேலேயே சாஞ்சு தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தா அவன் என் முகத்தையே ரொம்ப அன்பா ரசனையா பார்த்துட்டு இருந்தான். என் மூஞ்சில விழுந்த முடிய மெதுவா விலக்கி விட்டான். அந்த ஸ்பரிசம் என் உடம்புல ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருந்துச்சு. என் வாழ்க்கையில எனக்குன்னு அவ்வளோ அக்கறையா அன்பா யாரும் நடந்துகிட்டதில்ல. என் அம்மா அப்பா கூட என்னை ஒரு மிஷின் மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா முதல் முறையா ஒருத்தன் என்னை ஒரு பொண்ணா ஒரு மனுஷியா பாக்குறாங்கிற உணர்வு எனக்குள்ள ஏதோ ஒன்ன மாத்துச்சு. நான் அவன்கிட்ட திட்டிட்டு எந்திரிச்சு வந்தாலும் என் மனசு அவனையே சுத்தி வந்துச்சு. நாட்கள் போக போக நாங்க ரொம்ப நெருக்கமானோம். ஸ்கூல் முடிஞ்சதும் அவன் வீட்டுக்கு போய் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். அவன் அப்பா அம்மா பிசினஸ் விஷயமா வெளிநாட்டுல இருந்தாங்க. அதனால அந்த பெரிய வீட்ல அவனும் நானும் மட்டும்தான் இருப்போம். நாங்க ப்ராஜெக்ட் பண்றதை விட அதிகமா பேச ஆரம்பிச்சோம். அவன் அவனோட வாழ்க்கைய பத்தி சொன்னான். நான் ஏன் வலிகளை, என் சிங்கப்பூர் கனவை பத்தி சொன்னேன். என் கனவுக்கு அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சான். அவனோட அந்த பொய்யான அக்கறைய நான் உண்மைன்னு நம்பிட்டேன். ஒரு நாள் அவன் வீட்ல படிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப வெக்கையா இருக்குன்னு அவன் சட்டையை கழட்டினான். அந்த தனிமையில அவன் அப்படி நின்னதும் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் இதயம் வேகமா துடிச்சுது. அவன் மெதுவா என் பக்கத்துல வந்தான். என் கைகளை பிடிச்சான். என் கண்களை பார்த்து, அசி நீ ரொம்ப அழகு தெரியுமா, நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னான். நான் தடுமாறினேன். இல்ல டெக்ஸ், எனக்கு படிப்பு தான் முக்கியம், இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னு விலக பார்த்தேன். ஆனா அவன் விடல. என்னை நெருங்கி வந்து முத்தம் கொடுத்தான். அந்த முத்தத்துல நான் என் உலகத்தையே மறந்துட்டேன். என் லட்சியம், என் வைராகியம், என் சிங்கப்பூர் கனவு எல்லாமே அந்த ஒரு நிமிஷத்துல காத்துல பறந்துடுச்சு. ஒரு டீனேஜ் பொண்ணு எப்படி முதல் காதல்ல விழுவாளோ அப்படி முழுசா அவன்கிட்ட விழுந்துட்டேன். அன்னைக்கு அவனோட வீட்ல அந்த தனிமையில நாங்க எல்லாமே மறந்து ரொம்ப நெருக்கமா ஆயிட்டோம். என்னை முழுசா அவன் பக்கம் இழுத்துட்டான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் காலையில எழுந்ததும் புக் எடுப்பேன். இப்ப போன் எடுத்து அவனுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சேன். கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தும் போதே என் கண்கள் அவனை தான் தேடும். லைப்ரரி, கேன்டீன், அவன் வீடுன்னு எங்க நேரம் கிடைச்சாலும் நாங்க காதலிக்க ஆரம்பிச்சோம். அவன் என்னை முழுசா ஆக்கிரமிச்சுட்டான். என் புத்தகங்கள் எல்லாம் ஓரமா மூடி கிடந்துச்சு. இதோட விளைவு என் மார்க்கு மளமளன்னு குறைய ஆரம்பிச்சுது. மிட் டேர்ம் எக்ஸாம்ல நான் 2வது ரேங்க் வாங்கிட்டேன். டெக்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான். அப்போ கூட எனக்கு அவன் மேல கோபம் வரல. ஏன் காதலன் தானே ஜெயிச்சிருக்கான்னு எனக்குள்ள ஒரு முட்டாள்தனமான சந்தோஷம்தான் இருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல பெரிய பூகம்பமே வெடிச்சுது. அப்பா என்னை கண்டபடி திட்டினாரு. உன்னால முடிஞ்சது அவ்வளவுதானா? உன்னை நம்பி சிங்கப்பூர் கனவு வேற கண்டம் பாரு, என் புத்திய சொல்லணும்னு வார்த்தையால கொன்னாரு. நான் ரூம்ல உட்கார்ந்து அழுதேன். அப்போ கூட எனக்கு ஆறுதலா இருந்தது டெக்ஸ் நினைப்புதான். அப்பா திட்டினா என்ன, டெக்ஸ் எனக்கு இருக்கான்னு மனசு தேத்திக்கிட்டேன். ஆனா விதி எனக்கு வச்சிருந்த செக்கு வேற. அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஒரு நாள் மாலை நேரம் வழக்கம் போல ப்ராஜெக்ட் பண்றதுக்காக டெக்ஸ் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் குளிக்க போயிருந்தான். அவனோட லேப்டாப் டேபிள் மேல ஓப்பன் ஆயிருந்துச்சு. நான் சும்மா எதேச்சே அதுல பார்த்தேன். அதுல அவனோட பழைய கேர்ள் ஃப்ரெண்டோட ஸ்கைப் வீடியோ கால் ரெக்கார்டிங் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு புரியாம அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோல அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறா, என்ன டெக்ஸ், பிளான் எப்படி போகுது? அந்த அசி உன் வலையில விழுந்துட்டாளா? அதுக்கு டெக்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அவ எப்பவோ விழுந்துட்டா பேபி. அவளை பார்க்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு மாதிரி தெரிஞ்சா. ஆனா 4 வார்த்தை அன்பா பேசுனதும் நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடி வந்துட்டா. அவன் மைண்ட் இப்ப முழுசா டைவர்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் எக்ஸாம்ல அவளை பீட் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் பாத்தியா? இன்னும் 1 மாசம்தான் ஃபைனல் எக்ஸாம் இருக்கு. அது வரைக்கும் அவளை இப்படியே வச்சிருந்தா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் தான். அதுக்கப்புறம் அவளை கழட்டி விட்டுட்டு நான் உன்கிட்டயே வந்துடுவேன் பேபி. மிஸ் யூ. அந்த வீடியோவை பார்த்ததும் என் உலகமே அப்படியே உறைஞ்சு போச்சு. என் உடம்புல ரத்தமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். என் கை கால்லாம் நடுங்குச்சு. மூச்சு விடவே கஷ்டமா இருந்துச்சு. நான் யார் மேல என் உயிரையே வச்சிருந்தேனோ அவன் என்ன ஒரு கேவலமான பகடக்காயா யூஸ் பண்ணியிருக்கான். என் காதல, என் உடம்ப, என் தூய்மையான உணர்வுகளை ஒரு ரேங்குக்காக, வெறும் ஒரு ரேங்குக்காக அவன் வித்திருக்கான். எனக்கு அழுக வரல. ஆனா அடி வயித்துல இருந்து ஒரு குமட்டல் வந்துச்சு.
என்ன நானே கண்ணாடியில பார்த்தேன். எவ்ளோ பெரிய முட்டாளா நான் இருந்திருக்கேன்னு. என் சிங்கப்பூர் கனவ, என் அப்பா அம்மாவோட நம்பிக்கைய, என் சுயமரியாதைய ஒரு ஏமாத்துக்காரனுக்காக தூக்கி போட்டிருக்கேனேன்னு நினைக்கும்போது எனக்கே என்னையே அடிச்சுக்கணும் போல இருந்துச்சு. அப்போ கரெக்டா டெக்ஸ் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தான். என் முகத்தை பார்த்ததும் அவனுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. நான் லேப்டாப்பை காட்டினேன். அவன் முகம் வெளிரி போச்சு. அசி, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு அவன் தடுமாறினான். நான் அவனை நோக்கி போனேன். என் மொத்த பலத்தையும் திரட்டி பலார் பலார்னு அவனோட 2 கன்னத்திலையும் மாறி மாறி அரைஞ்சேன். என் விரல் தடம் அவன் முகத்துல அப்படியே செவந்து பதிஞ்சது. எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க ஒன்னும் இல்லடா எச்ச. ஒரு ரேங்க்குக்காக நீ இவ்ளோ கேவலமா இறங்குவியா? ஒரு பொண்ணோட காதல வச்சு அவ உடம்ப வச்சு விளையாடுவியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்னா படிச்சு வாங்கணும். அதுக்கு வக்கீல் இல்லாம இப்படி குறுக்கு வழியில வரியா? இனிமே என் மூதிலேயே முழிக்காத. நீ கத்திட்டு அழுதுகிட்டே அவனோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். வெளியில மழை கொட்டிட்டு இருந்துச்சு. அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டே ரோட்ல நடந்தேன். என் கண்ணீரும் மழையும் ஒன்னா கலந்துச்சு. வீட்டுக்கு வந்ததும் என் ரூம் கதவை சாத்திட்டு கதறி அழுதேன். தலகாணியில முகத்தை புதைச்சிக்கிட்டு கத்துனேன். என் இதயம் சுக்கு நூறா உடைச்ச சத்தம் எனக்குள்ள கேட்டுச்சு. நான் தோத்துட்டேன். டெக்ஸு கிட்ட, என் குடும்பத்துக்கிட்ட, எல்லாத்த விட முக்கியமா எனக்கிட்டேயே நான் தோத்துட்டேன். அடுத்த 2 நாள் நான் ரூமை விட்டு வெளியவே வரல. சாப்பிடல, தூங்கல, வெறும் இருட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தேன். என் அம்மா எவ்வளவோ கதவை தட்டி பார்த்தாங்க. நான் திறக்கல. ஆனா 3வது நாள் என் கண்ணு என் டேபிள் மேல இருந்த சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி புரோச்சரை பாத்துச்சு. அதுல இருந்த அந்த கம்பீரமான கேம்பஸ், என் கனவு உலகத்தோட வாசல். அத பார்த்ததும் எனக்குள்ள செத்து போயிருந்த அந்த பழைய அசி முழிச்சுக்கிட்டா. இல்ல அசி, நீ இதுக்காக பிறக்கல. ஒரு சாதாரண பையல் உன்னை ஏமாத்துனதுக்காக நீ உன் வாழ்க்கைய முடிச்சுக்க கூடாது. அவன் உன்னை தோற்கடிக்கணும்னு நினைச்சான். நீ தோத்து போனா அவன் ஜெயிச்சிடுவான். அவனை ஜெயிக்க விடக்கூடாது. அவன் உன்னை எதை வச்சு அழிக்க நினைச்சானோ அதே படிப்பை வச்சு நீ அவனை மிடிக்கணும். நீ யாருன்னு அவனுக்கு காட்டணும். எனக்கு நானே பேசிக்கிட்டேன். கண்ணாடியில என் முகத்தை பார்த்தேன். அழுது வீங்கி போன கண்கள், கலைந்த கூந்தல். என் கண்ணீரை தொடச்ச, முகத்தை கழுவுனேன். என் போன் எடுத்தேன். டெக்ஸோட நம்பரை பிளாக் பண்ணேன். அவனோட போட்டோஸ், மெசேஜஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த போனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பீரோக்குள்ள தூக்கி போட்டேன். அன்னையிலிருந்து எக்ஸாம் வரைக்கும் இருந்த அந்த 30 நாட்கள் நான் மனுஷியாவே இல்ல, ஒரு அரக்கி மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன். என் கோபம், என் வலி, என் ஏமாற்றம், என் கண்ணீர் எல்லாத்தையும் நான் புத்தகத்து மேல காட்டினேன். ராத்திரியில தூக்கம் வந்தா காஃபி குடிப்பேன். கண்ணு எரிஞ்சா பச்சை தண்ணியில முகம் கழுவுவேன். என் மூளைக்குள்ள சிங்கப்பூர் அப்படிங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே இல்ல. ஸ்கூலுக்கு போவேன். டெக்ஸ் என் முன்னாடி வந்து நிக்க பாப்பான், பேச பாப்பான். அவன் முகத்துல ஒரு பயம் தெரிஞ்சுது. நான் அவனை ஒரு குப்பை மாதிரி கடந்து போவேன். அவன் எனக்காக லஞ்ச் வாங்கிட்டு வந்து நிப்பான். நான் என் புக்ல இருந்து கண்ணு எடுக்க மாட்டேன். அவன் என் கவனத்தை திருப்ப என்னென்னவோ பண்ணி பார்த்தான். ஆனா இப்ப இருக்கிற அசி பழைய அசி இல்ல. இவன் நெருப்பு. காதல்ங்கிற மாயையிலிருந்து முழுசா வெளியே வந்த ஒரு புதிய பிறவி. ஃபைனல் எக்ஸாம் வந்துச்சு. ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போதும் என் பேனா ஒரு போர்வாள் மாதிரி பறந்துச்சு. ஒவ்வொரு கேள்விக்கும் நான் எழுதின பதில் டெக்ஸோட முகத்துல நான் கொடுக்கிற அறையா நினைச்சு எழுதினேன். எக்ஸாம் முடிஞ்சுது. நான் என் வேலையை செஞ்சுட்டேன். இனி ரிசல்ட் தான் பேசணும்னு அமைதியா காத்திருந்தேன். அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கான்வகேஷன் டே. ஸ்கூல் கிரவுண்ட்ல பெரிய ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. நாங்க எல்லாரும் கிராஜுவேஷன் கவுன் போட்டுட்டு உட்கார்ந்திருந்தோம். என் அப்பா, அம்மா எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. அப்பாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் வருவேங்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. பிரின்சிபல் மைக் முன்னாடி வந்தாரு. ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுத்தாரு. கடைசியா டாப் ரேங்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ற நேரம் வந்துச்சு. கிரவுண்டே அமைதியாச்சு. என் இதயம் தொண்டைக்குழி வரைக்கும் வந்து துடிச்சுது. இந்த வருஷம் நம்ம ஸ்கூலோட டாப் 1 இடத்துல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. பிரின்சிபல் இழுத்தாரு. எல்லாரும் மூச்சு அடக்கிக்கிட்டு பார்த்தோம். இந்த முறை ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல. 2 பேர் சமமான மார்க் வாங்கி முதல் இடத்தை பகிர்ந்திருக்காங்க. என் காதுல இந்த வார்த்தை விழுந்ததும் எனக்கு எதுவும் புரியல. நம்ம ஸ்கூலோட இந்த வருஷத்து டாப் 1 டெக்ஸ் மற்றும் அசி. அந்த பேரை கேட்டதும் என் கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுச்சு. நான் தோக்கல. அவன் என்ன கீழே தள்ளியும் நான் என் ரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி மேல வந்துட்டேன். என் அப்பா என்ன கட்டி பிடிச்சு அழுதாரு. அவர் கண்ணுல முதல் முறையா எனக்கான பெருமையை பார்த்தேன். நான் மேடைக்கு நடந்தேன். எனக்கு முன்னாடியே டெக்ஸ் மேடையில நின்னான். அவன் முகம் பிரகாசமா இல்ல, அதுல ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு. பிரின்சிபல் எங்களுக்கு மெடல் கொடுத்துட்டு போனாரு. டெக்ஸ் மெதுவா என் பக்கத்துல வந்தான். என்ன பார்த்தான். அவன் கண்கள்ல உண்மையாவே கண்ணீர் இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அசின்னு மெதுவா சொன்னான். நான் அமைதியா அவனை பார்த்தேன்.
ஆசி, என்ன மன்னிச்சிரு. நான் ஆரம்பத்துல ஒரு கேவலமான நோக்கத்துக்காக தான் உன்கிட்ட வந்தேன். ஆனா உன் கூட பழகுன அந்த நாட்கள், உன்னோட அந்த தூய்மையான காதல், அது என்னையே மாத்திடுச்சு ஆசி. நான் நடிக்கல, உண்மையாவே உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. அந்த வீடியோ ரொம்ப பழைய வீடியோ. நான் அதை அப்பவே டெலீட் பண்ணிருக்கணும். உன்னை ஏமாத்துனது என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆசி. ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. நாம சேர்ந்து பழைய மாதிரி இருக்கலாம் நீ கெஞ்சினா. அவன் பேச பேச நான் அவனை அப்படியே பார்த்தேன். ஒரு காலத்துல அவன் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு நம்பி என் உயிரையே அவன்கிட்ட கொடுத்தேன். ஆனா இப்போ அவன் கண்ணீர் எனக்கு எந்த உணர்வையும் தரல. என் மனசு அவ்வளவு தெளிவா இருந்துச்சு. நான் லேசா சிரிச்சேன். வாழ்த்துக்கள் டெக்ஸ், நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்ட. ஆனா உன்னை தெரியுமா, நான் இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்காக சந்தோஷப்படல. என்ன நான் திரும்ப கண்டுபிடிச்சதுக்காக தான் சந்தோஷப்படுறேன். நீ எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்ட. என் வாழ்க்கையில யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு எனக்கு புரிய வச்சுட்ட. உன்னோட காதல் இப்போ உண்மையாவே இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த காதல் மேல எந்த நம்பிக்கையும் இல்ல. நான் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு முழுமையான கம்பீரத்தோட சொன்னேன். எனக்கு என் காதலை விட என் கனவு தான் இப்போ ரொம்ப முக்கியம். எனக்கு சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில 100% ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருச்சு. நான் அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறேன். உன்னோட இந்த போலியான உலகத்திலிருந்து நான் ரொம்ப தூரம் போக போறேன். குட் பை டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீட்டின கைய ஒரு செகண்ட் புடிச்சு குலுக்கிட்டு திரும்ப கூட பார்க்காம மேடையை விட்டு கீழே இறங்கினேன். என் அப்பா அம்மா என்னை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டாங்க. என் கார் மேல ஏறி உட்கார்ந்து அந்த ஸ்கூலை கடைசி முறையா பார்த்தேன். அங்க என் கண்ணீரும் இருந்துச்சு, என் சிரிப்பும் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது ஆசி பிறந்திருந்தாள். வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப நம்புறவங்க நமக்கு துரோகம் பண்ணலாம். நம்ம உலகம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த வலிதான் நம்மளோட உண்மையான பலம். என்னை எதை வச்சு அழிக்க நினைச்சாங்களோ அதையே என் ஆயுதமா மாத்தினேன். நெருப்புல விழுந்தா கருகி போறது சருகு. ஆனா அதே நெருப்புல விழுந்து புடம் கோட்டு வர்றது தங்கம். நான் அந்த தங்கம் மாதிரி என்னை மாத்திக்கிட்டேன். இன்னைக்கு நான் சிங்கப்பூர்ல என் கனவு யூனிவர்சிட்டியில சுதந்திரமா காத்து சுவாசிச்சிட்டு இருக்கேன். என்னோட உண்மையான காதலோட, அதாவது என் படிப்போட. இதுதான் நான், இதுதான் அசி. எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் தெழுந்து வர்ற உண்மையான நம்பர் 1. இது என் கதை.